அன்பிற்குரிய நல்ல உள்ளங்களே வணக்கம். இன்று நம் பள்ளியில் நடைபெற உள்ள பட்டிமன்ற தலைப்பினை அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? இதோ சொல்கிறேன். இன்றைய சூழலில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா, தேவையற்ற செலவினமா? இப்பட்டிமன்ற நடுவராக 8ஆம் வகுப்பு மாணவி யோகியானியும் தக்ஷிகாவும் பங்கேற்கின்றனர். இப்பட்டிமன்ற வாதிட்டவராக 8ஆம் வகுப்பு மாணவி ஹன்சி, கேஷிகா, ஆதவன், ஸ்ரீவர்ஷன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. அனைவருக்கும் அருந்தமிழ் வணக்கம். மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, அன்புக்குரிய மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழல் அகழாய்வு என்பது தேவையான செயல்படா அல்லது தேவையற்ற செலவினமா என்ற தலைப்பில் நம் பள்ளி மாணவர்கள் வாதாடப் போகிறார்கள். இப்போது நான் 8ஆம் வகுப்பு மாணவனான ஸ்ரீவர்ஷனை வாதாட இருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பழைய தலைமுறைக்கு முன்றைய காலத்தை பற்றி அறிந்து என்ன செய்ய போகிறோம்? அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மண்ணை தோண்டி எறும்புகளை மனிதரை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம்? செல்லிட பேசிக்குள்ளே உலகை சுற்றி வரும் வேளையில் அகழ்வாயில் கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்வதாம்? வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழித்தேடும் நேரத்தில் பழைய தலைமுறைக்கு முன்றைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன்? உள்ளங்கை உலகம் இருக்கிறது, மடிக்கணினி மலைக்க வைக்கிறது, அதையெல்லாம் விட்டுவிட்டு மண்ணோடுகள், இறந்தோரை சுமந்த மண்தாளிகள் இவற்றையெல்லாம் கண்டறிந்து எதை சாதிக்கப் போகிறீர்கள்? நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன. அறிவை விரிவு செய்ய பாவேந்தர் கூறியுள்ளார். நாம் இங்கு அறிவை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, அகழ்வா என்பது தேவையற்ற செலவினமே என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் ஸ்ரீவர்ஷன் காரசாரமாக தன் வாதத்தை முன்வைத்தார். மிகவும் அருமை. இதற்கு கேஷிகா எப்படித்தான் பதில் சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை. வாங்க அம்மா வாங்க, எப்படி சமாளிக்க போறீங்க? அவையோரை வணங்கி என் உதவி தொடங்குகிறேன். மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணுவதற்கல்ல, நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா? எதிர்காலத்தை தான் கணிக்க இயலுமா? நமது வரலாறு மிக நீண்டது. 150 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1863ஆம் ஆண்டில் ராபர்ட் ப்ரூஸ் புட் எனும் தொல்லியல் அறிஞர் சென்னையில் பல்லாரம் அருகில் செம்மணி மேட்டு பகுதியில் எலும்புகளையும் கற்கரையும் கண்டறிந்தார். இதுவே இந்தியாவில் முதன்முறையாக கண்டறிந்த கல்லாயுதம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகள் கோவையில் கண்டுபிடிக்கப்பட்டன. அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானியர்களின் மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் மூலம் நமக்கும் ரோமானியர்களுக்கும் உள்ள வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னால் 1914ஆம் ஆண்டில் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நண்பர் சொன்னார், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதாம், மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம். நம் முன்னோர்கள் 2000 வருடங்களுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். எதிரணி தலைவருக்கு ஒன்றை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மடிக்கணில் இருக்கும் ரோஜா பூ மணக்காது, செல்லிட பேசில் இருக்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது. எனவே நடுவர்களே, இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடு என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடேங்கப்பா, கேஷிகாவின் வார்த்தைக்குள் மின்னிய வரலாறு புதிய வெளிச்சத்தை காட்டியது. என்ன ஆதவன், என்ன செய்ய போறீங்க? பேசதான் போறீங்களா இல்ல பட்டிமன்றத்தை அப்படியே முடிச்சுட்டு தீர்ப்ப சொல்லி விடட்டுமா? பாரதியை வணங்கி தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எங்க ஊர்ல ஒரு சொலவடை சொல்லுவாங்க, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சான். என்ன, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சா? சரி, தலைப்புக்கு வாங்கப்பா. இல்ல நடுவர் அவர்களே, வெட்டி பெருமைக்காக வீராப்பா பேசுறத பத்தி சொல்ல வந்தேன். நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் தோழர் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கை கால் பொருத்தி அழகு பார்க்கிறது. பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது. புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்தை கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் எவ்வளவோ சாதனைகள் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கையில் இந்த உலக போக்கிற்கு ஈடு கொடுத்து நாமும் நமது அறிவியல் பயணத்தை தொடங்காமல் அகழாயில் விழுந்து கிடப்பது என்ன நியாயம்? நான் ஒன்றும் அகழாயிற்கு எதிரானவன் இல்லை. இன்றைய மாறி வரும் உலக சூழலில் அகழாய்வு என்ன முக்கிய தேவைகளுள் ஒன்றா? 21ஆம் நூற்றாண்டு அறிவியலால் வியக்க வைக்கின்ற காலத்தில் இந்த பழைய காலத்து பொருள்களையும் கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்க போகின்றோம்? நடுவர் அவர்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழிவல்ல கால வகையினானே நாம் என்று நமது இலக்கண புலவர் ஒருவர் கூறியது எதிரணிக்கு நினைவூட்டி நல்ல தீர்ப்பினை தருமாறு கேட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஆதவன், அருமை. உங்களுக்கு ஆதரவாக நல்லோலை ஏற்றிய பவனந்தி முனிற துணிக்கு எடுத்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஹன்சி, வாங்க, எப்படி பதில் சொல்ல போறீங்க?
அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, அறிவியலை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார் தோழன் ஆதவன். ஏதோ நாங்கள் எல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பது போல அகழாய்வே அறிவியலை அடிப்படையாக கொண்டது என்பதையும் அறியாதவராக இருக்கின்றார். இதில் பவனந்தி முனிவர் வேறு சாட்சி கிழித்திருக்கிறார். பழமையின் பட்டையை உரித்துக் கொண்டுதான் புதுமை பிறக்கும். தனியாக புதுமைக்கென்று விதையோ வேறோ கிடையாது நண்பர்களே. கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். வரும் காலம் பலமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பு உருவாக்கலாம். நம் முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வே பெரும் கல்வியாக அமைகின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், பண்டைய காலத்தில் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடுதான் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் தான் அந்த தொன்மையான வரலாற்றின் உண்மையை அறியாமல் இடையில் எங்கோ பாதை மாறி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சூழலில் நாம் ஒரு புதிய நாகரிக வாழ்க்கையை பழகி கொண்டிருக்கின்றோம். அது என்னவென்றால், ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறி என்பதாகும். எழுதுகின்ற பேனா, குடிக்கின்ற தண்ணீர் புட்டி, பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிடப்பேசி ஆகிய பொருட்களை ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிகின்ற வழக்கத்தால் மின்சாதன குப்பைகள் மலை என குவிந்து விட்டன. சுற்றுச்சூழல் சிதைந்து புற்றுநோயாளிகள் பெருகும் அபாயம் வந்துவிட்டது. ஆனால் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த சுடுமண்ணிலும் உலோகத்திலும் செய்யப்பட்ட பொருட்களை பல தலைமுறைகளாக பயன்பாட்டில் உள்ளது. பழுதுபட்டால் சரி செய்து மீண்டும் பயன்படுத்தலாம். இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்து எதிரணி கூறிய போலி அறிவியல் பண்பாட்டு சூழல் வளர்ந்த பின் தான் பயன்படுத்தி தூக்கி எறி என்னும் பழக்கம் ஏற்பட்டது. இது எதுவரை வளர்ந்தது என்று தெரியுமா? பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையை கூட பயன்படுத்திவிட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிகின்ற மூடத்தனம் வரை. எனவே நடுவர் அவர்களே, அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினம் அல்ல, தேவையான செயல்பாடே என்று அறிவியல் குரல் திசைகள் தோறும் ஒலிக்க தொடங்கிவிட்டன. நல்ல தீர்ப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம். ஹன்சியின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது. அரிய செய்திகளோடு இரு அணிகளும் வாதிட்டுள்ளன. 1863 தொடங்கப்பட்ட அகழாய்வு பணி இன்று வரையிலும் தொடரும் போது பல உண்மைகள் உரைக்க தொடங்கி இருக்கின்றன. பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும்? இதற்கு நம் புழங்கு பொருள் பண்பாடே சான்றாக விளங்குகிறது. தேவையற்ற செயல்பாடு என்று பேசிய அணியினர் கூறியது போல அகழாய்வு ஒன்றும் அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அன்று. அறிவியல் 2 வகைப்படும்: சமூக மக்கள் அறிவியல், வணிக அறிவியல். வணிக அறிவியல் என்பது முதலீட்டிற்காக பொருட்களை செய்து விற்பதாகும். இவற்றின் வெளிப்பாடே நெகிழி குப்பைகள். மக்கள் அறிவியல் என்பது அகழாய்வில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சுடுமண், கல், இரும்பு, செம்பு போன்றவற்றால் செய்யப்பட்ட கருவிகளாகும். இக்கருவிகளை பயன்படுத்துவதால் நமக்கு எந்த சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படாமல் இயற்கை வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கும். எனவே அகழாய்வு என்பது அனைவரும் தெரிந்து மற்றும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடே. அகழாய்வை தொடர்போம், தொன்மை வரலாற்றை மீட்போம் என்ற எங்களது தீர்ப்பை கூறி நல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நன்றி, வணக்கம்.